ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். வெஹிக்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டெல்லி. அ இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். வை டிட் டெல்லி இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ் 3 ஆஃப் த ஜிஆர்ஏபி? ஜிஆர்ஏபி அப்படின்னா கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். அ எதுக்காக வந்து டெல்லி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு பிரிவென்ட் ஹசார்டஸ் ஏர் குவாலிட்டி. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டெல்லி என்ஃபோர்சஸ் ஜிஆர்ஏபி அதாவது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் ஸ்டேஜ் 3 டியூ டு ஹசார்டஸ் ஏர் குவாலிட்டி. ஹசார்டஸ் ஏர் குவாலிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெல்லி வந்து கிராப் ஸ்டேஜ் 3 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, டெல்லியில பார்த்தீங்கன்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 667 இருக்கு. விச் இஸ் வெரி வெரி ஹசார்டஸ். ஏக்யூஐ அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து BS3 பெட்ரோல், BS4 டீசல் லைட் வெஹிக்கிள்ஸ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏர் குவாலிட்டிய வந்து கன்சர்னா வச்சு இத வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மாரி வண்டியெல்லாம் அங்க ஓட்டக்கூடாது. ஏன்னா, ஹெவி பொல்யூஷன் இருந்தது அப்படின்னா, ஏர் குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும்ல. அதனால வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சீட்டா. அம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹவ் மெனி சீட்டாஸ் ஆர் பீயிங் டிரான்ஸ்லோகேட்டட் ஃப்ரம் போட்ஸ்வானா டூ இந்தியா? போட்ஸ்வானால இருந்து இந்தியாவுக்கு எத்தனை சீட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 8 சீட்டாஸ் வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க. ஆ இந்தியா அண்ட் போட்ஸ்வானா 2 கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரீமெண்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அண்டர் ப்ராஜெக்ட் சீட்டா. அதுபடி தான் வந்து 8 சீட்டாஸ் சாரி 8 சீட்டாஸ் வந்து போட்ஸ்வானால இருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 5 சீட்டாஸ் பார்த்தீங்கன்னா, மூவ் டூ மோக்கோலோடி நேச்சர் ரிசர்வ். அங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அ அங்க பார்த்தீங்கன்னா, அந்த 5 சீட்டாஸும் குவாரன்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இதே ப்ராஜெக்ட் சீட்டா அண்டர்ல 8 சீட்டாஸ் வந்து அ நமீபியால இருந்தும், 12 சீட்டாஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால இருந்தும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாக்கு. நமீபியால இருந்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல சவுத் ஆஃப்ரிக்கால இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, 2023ல. இதுல எல்லாமே நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணது வந்து எதுக்கு அண்டர்ல அப்டின்னா, ப்ராஜெக்ட் சீட்டா அதுக்கு அண்டர்ல. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புரொடக்ஷன் ஆஃப் நியோடேமியம். ஆம், இந்தியா ரேங்க்ஸ் வாட் பொசிஷன் குளோபலி இன் ரேர் எர்த் புரொடக்ஷன். அதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்குல்ல, அத வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்டின்னா, 3 பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்தியா என்ன பிளான்ல இருக்காங்க அப்டின்னா, டு ரைஸ் நியோடிமியம் புரொடக்ஷன் டூ 500 டன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2027 ஃப்ரம் 200 டன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2026. அதாவது 2026ல பார்த்தீங்கன்னா 200 டன்ஸ் தான் இருக்கு. ஆனா 2027ல 500 டன்ஸா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட எய்மா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்இஎல் பிளான்ட்ஸ். ஐஆர்இஎல் அப்படின்னா இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிசா அண்ட் கேரளால இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 17 ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்குல்ல, அதுல 8 ஆஃப் ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரிசா அண்ட் கேரளால மட்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியா ஹோல்ட்ஸ் 5 to 6% ஆஃப் குளோபல் ரேர் எர்த் மார்க்கெட். அதாவது குளோபல் ரேர் எர்த் மார்க்கெட்ல இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6% வந்து ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேங்க்ஸ் 3 இன் புரொடக்ஷன் தான் வந்து நம்ம இப்போ குவிஸ்ல பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா குளோபலா ரேர் எர்த் புரொடக்ஷன்ல இந்தியா வந்து 3ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் ஆஃப் மினரல் ராயல்டி ரேட்ஸ். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். த கவர்மெண்ட் சேஞ்ச் த ராயல்டி ரேட்ஸ் ஃபார் ஹவு மெனி மினரல்ஸ். அதாவது எத்தனை மினரல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ராயல்டி ரேட்ட வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 4 மினரல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் கேபினெட் இருக்குல்ல, அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ராயல்டி ரேட்ட. ஃபார் எத்தனை மினரல்னா 4 மினரல்ஸ். மினரல்ஸ் பேரு சீசியம், கிராஃபைட், ருபீடியம் அண்ட் சிர்கோனியம். ஆ ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா வந்து ராயல்டி ரேட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, சீசியம்க்கும், ருபீடியம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2% ஆஃப் த ஆவரேஜ் சேல் பிரைஸ். சிர்கோனியம்க்கு வந்து 1% ஆஃப் ஆவரேஜ் சேல் பிரைஸ். கிராஃபைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2-4% ஆஃப் பேஸ்ட் ஆன் கார்பன் கன்டென்ட். கார்பன் கன்டென்ட்ட பொறுத்து 2-4% ஆஃப் ஆவரேஜ் சேல் பிரைஸ் வந்து கிராஃபைட்டுக்கு வந்து ராயல்டி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு எல்லாமே சீசியம் டூ ருபீடியம், அப்புறம் சிர்கோனியம், கிராஃபைட் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ராயல்டி ரேட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, மினரல்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருந்து எடுக்குறாங்கல்ல.
கிரவுண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுதான் வந்து அந்த ராயல்டி ரேட்ன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைம் அவுட் சிட்டி லைஃப் இண்டெக்ஸ். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். அ விச் சிட்டி வாஸ் ரேங்க்ட் த ஹேப்பியஸ்ட் சிட்டி இன் ஏசியா இன் 2025? 2025ல பார்த்தீங்கன்னா, எந்த சிட்டி வந்து ஹேப்பியஸ்ட் சிட்டி அதுவும் ஏசியால அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா, மும்பை அப்படின்னு சொல்றாங்க. மும்பை ரேங்க்ஸ் த ஹேப்பியஸ்ட் சிட்டி இன் ஏசியா 2025 பேஸ்ட் ஆன் டைம் அவுட் சிட்டி இண்டெக்ஸ். மும்பை பார்த்தீங்கன்னா, அந்த அங்க இருக்கவங்கள விசாரிச்சா மீன்ஸ் அங்க இருக்க ரெசிடென்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 94% வந்து ஹேப்பியா இருக்கிற மாரி சொல்றாங்க. 2ண்ட் பொசிஷன்ல எது இருக்கு அப்படின்னா, பீஜிங்கும் 3ர்ட் பொசிஷன்ல வந்து ஷங்காயும் இருக்கு. இந்த 2 ஊருமே பார்த்தீங்கன்னா, அ சைனால இருக்குன்னு சொல்ல வராங்க. பீஜிங்ல பார்த்தீங்கன்னா, 93% ஆஃப் ரெசிடென்ட்ஸ் வந்து சொல்றாங்க ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஷங்காய்ல வந்து 92% வந்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு இந்த குயிஸ் மட்டுமே தெரிஞ்சாலே ஓகே தான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுகர் புரொடக்ஷன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். Which state is expected to produce highest sugar output in 2025-2026? 2025-2026ல ஹையஸ்ட் சுகர் அவுட்புட் வந்து எந்த ஸ்டேட் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிரான்னு சொல்றாங்க. ஆம், அதே மாதிரி இந்தியாஸ் சுகர் ப்ரொடக்ஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025-2026 வந்து எவ்வளவு ப்ரொஜெக்ட் டு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னா 18.6% வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹையஸ்ட் சுகர் அவுட்புட் வந்து எந்த ஸ்டேட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வித் 13 மில்லியன் டன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் 10.32 மில்லியன் டன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து கர்நாடகா 6.35 மில்லியன் டன்ஸ்ன்னு சொல்றாங்க. டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் ஆஃப் சுகர் எவ்வளோ அப்படின்னா 28.5 மில்லியன் டன்ஸ். அப்புறம் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் டன்ஸ். டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன்னா உள்நாட்டு நுகர்வுன்னு சொல்லுவாங்கல்ல அது. எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்னா நமக்கு தெரியும். ஏற்றுமதி அந்த மாரி சொல்லலாம். ஸோ அது வந்து 2 மில்லியன் டன்ஸ். இது இது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எக்கனாமிக் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது இல்லாம ஒரு 2 குயிஸ் பார்ப்போம். விச் வெஹிக்கிள்ஸ் ஆர் பேன்ட் ஃப்ரம் என்டரிங் டெல்லி அண்டர் கிராப் ஸ்டேஜ் 3? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஐஆர்இஎல் ஹாஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரிஃபைனிங் ஃபெசிலிட்டீஸ் இன் விச் 2 ஸ்டேட்ஸ்? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நீங்க கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பாய்.